மொபைல் நம்பர். ஸோ இங்க எலக்ட்ரிக்கல் லேஅவுட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து we have 21 layouts for substation design. So already we discussed that SLD discuss பண்ணியாச்சு. SLD பார்த்தோம், SLD PSLD பார்த்தோம், பிளான் செக்ஷன், அப்புறம் அந்த கிளியரன்ஸ் பிளான்ஸ் கிளியரன்ஸ் செக்ஷன், இகேடி பிளான் இகேடி செக்ஷன் பார்த்தோம். அலுமினியம் டியூப், அலுமினியம் டியூப் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எப்படி வந்து aluminum tube எப்படி இருக்கோ அது based on that we have to find the how many length of the tube we have, that is we discussed. earth mat discuss பண்ணினோம். earth mat பாத்தீங்கன்னா under the ground we have, so earth mat discuss பண்ணிருந்தோம். Foundation layout discuss பண்ணியாச்சு. Okay, and trench also discussed. இப்போ வந்து கண்ட்ரோல் ரூம் அரேஞ்ச்மெண்ட், ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நார்மலாக வந்து கண்ட்ரோல் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா we have பேனல்ஸ்லாம் இருக்கும், பேனல்ஸ் இருக்கும், ப்ளஸ் we have equipments. We have equipments and panels. So இதான் வந்து கண்ட்ரோல் ரூம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வியூ, கண்ட்ரோல் ரூமோட சைட் வியூ. ஸோ வி ஹேவ் டோர்ஸ், இதெல்லாம் டோர்ஸ். ஓகேவா? டோர்ஸ், இது விண்டோஸ், இது டோர், இது. ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் பேனல். இங்க வந்து லைன் பே, இங்க வந்து 110 kV 33 kV தானே, 33 kV சப்ஸ்டேஷன்றதால லைன் பேக்கு 33 kVல வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் பேஸ் இருக்கும். அதனால 2 லைன் பேக்கு வந்து கண்ட்ரோல் ரூம் பேனல், சிஆர்பின்னா கண்ட்ரோல் ரூம் பேனல். ஸோ 33 kV line 1 and 2 control room panel. I mean 33 kV line 3 and 4 control room panel. 33 kV transformer B இருக்குது. And the first transformer B control room panel, and second வந்து the other transformer control room panel. அப்புறம் வந்து இது 110 kV, 110 kVல we are line 1 line 2 ரெண்டு லைன் இருக்கு. இந்த பிளான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பிளான் காட்டுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லைன் பே. See here, this is line B, line 1 line 2 B. This is your transformer B. This is transformer 1B, this is transformer 2B. These are all the 33 kV side, these are all the 110 kV side. So line 33 kV side la பாத்தீங்கன்னா we have four இது வச்சிருக்காங்க, 4 line bay இருக்கு. ஒரு வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மரை கொடுத்துருக்காங்க ஒரு பே, 4 லைன் பே, 1 2 3 4. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பே வந்து 110 kV சைட்ல 2 டிரான்ஸ்ஃபார்மர் பே, 2 லைன் பே. இது 2 லைன் பே. ஓகேவா? இது 2 லைன் பே, இது 2 டிரான்ஸ்ஃபார்மர் பே. இது வந்து பஸ் கப்ளர். ஓகேவா? இது கண்ட்ரோல் ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் we have பேனல் இருக்கும். அந்த பர்டிகுலர் பேல இருந்து வர கண்ட்ரோல் வயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேல இருந்து வர கண்ட்ரோல் வயர்ஸ் எல்லாமே வந்து is sent to the particular panel. Okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா we have 4 line bay இருக்கு சொன்னல. 33 kV சைடுல we have line 1 2 control room panel, 33 kV ல 3 4 control room panel. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பேக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் பேனல் வச்சிருப்பாங்க.
டிரான்ஸ்ஃபார்மர் 2B வந்து அகைன் கண்ட்ரோல் பேனல். இது ஃபுல்லா வந்து 33 kV சைட். இது 33 kV சைட் யூஸ் பண்ற பேனல்ஸ். அண்ட் 110 kV சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைன் பேக்கு தனியா 110, லைன் 1, லைன் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2, பஸ் கப்ளர். இது வந்து கண்ட்ரோல் வந்து இது கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன், டிலே ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பிஎல்சிசின்னு ஒரு பேனல் இருக்கு. எக்யூப்மெண்ட்லாம் பேனல் இருக்கும். அப்புறம் வந்து ஆர்டிசிசி, ரிமோட் டெர்மினல் கண்ட்ரோல் சர்க்கியூட். ஓகே, ஆர்டிடிசினா ரிமோட் டெர்மினல் கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we have control room panel மாதிரி we have to relay panel. சிபினா கண்ட்ரோல் ரூம் பேனல், ஆர்பினா ரிலே பேனல். ஓகே, ஏசிடிபி டிசிடிபிலாம் வச்சிருப்பாங்க. ஏசினா ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, டிசிடிபினா டிசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இது வந்து பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் இருக்கிற ரூம் சைடு, இங்க வந்து பேட்டரி இருக்கிறது. இது வந்து டூல் ரூம்னா டூல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஓகே, திஸ் ஆர் கண்ட்ரோல் ரூம் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, இங்க கவனிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேனல்ஸ் இருக்கும். இது ஒரு ரூம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி மட்டும் இருக்கும். பேட்டரி வந்து ஆக்சிலரி பர்பஸ்க்கு வச்சிருப்பாங்க. இது ஆக்சிலரி பர்பஸ் பேட்டரி. இது டூல் ரூம்னா டூல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. டூல்ஸ்லாம் இருக்கும். அந்த டூல்ஸ் வந்து it is used for maintenance and other protection purpose. மெயின்டெனன்ஸ் டூல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அந்த ரூம்ல. So this is our control room. Control roomல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுதா? அப்ப கண்ட்ரோல் பேனல்ஸ்லாம் ராஜேஷ், இது கண்ட்ரோல் ரூம் பேனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 110 kV 33 kV மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பேல இருந்து வர ஒயரை வந்து இந்த பேனல்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. இது ஸ்கேடா ரூம் கூட சொல்லுவாங்க. ஸ்கேடா கண்ட்ரோல் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம். we can view that from using this here. ஸ்கேடா சிஸ்டம் மாதிரி. ஓகே, ஸ்கேடா சிஸ்டம் இருக்கும். இது பேட்டரி. எத்தனை பேட்டரி? 110 வோல்ட் பேட்டரி பேங்க். 110 வோல்ட் பேட்டரி பேங்க் வச்சிருப்பாங்க. 48 volt battery, 110 volt battery. Based on the battery capacity they can arrange. Okay, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூல் ரூம் வந்து பாத்தீங்கன்னா we have 6 meter cross 3 to 2.3 meter. So இந்த சைஸ்ல வந்து we have tool rooms. இதுதான் side view of the control room. You have doors here. These are doors. These are windows. The doors இதெல்லாம் ஓகே. டோர்ஸ், விண்டோஸ், வென்டிலேட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து கண்ட்ரோல் ரூம் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, கண்ட்ரோல் ரூம் அரேஞ்ச்மெண்ட்னா இதுதான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ரூம் ட்ரென்ச். கண்ட்ரோல் ரூம்குள்ள ட்ரென்ச்னா எப்படி? இதுதான் வந்து கண்ட்ரோல் ரூம் ட்ரென்ச். இது அண்டர் த கிரவுண்ட் இருக்கும். இங்க இதெல்லாம் வந்து பேனல்ஸ். இது பிங்க் கலர்ல இருக்குல்ல, ஸோ வயலட் கலர்ல இருக்கிறது வந்து வயலட் கலர் இருக்கிறதெல்லாம் ட்ரென்ச். ஓகே, இதெல்லாம் வந்து பேனல்ஸ் வந்து அபோவ் த ஃப்ளோர் லெவல் இருக்கும். இந்த ட்ரென்ச்லாம் வந்து பிலோ த ஃப்ளோர் லெவல் பிலோ தான் இருக்கும். இது வந்து ஏஏன்றது ஆல்ரெடி we know that. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ச். இந்த ட்ரான்ச்ல பார்த்தா தெரியும். ட்ரான்ச் லேஅவுட்ல
ஸோ இந்த போர்ஷன் நீங்க கவனிங்க, இந்த போர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போற ட்ரென்ச். ஓகே, இது இந்த ஏ தான், ஏஏன்றது கண்ட்ரோல் ரூம் போற உள்ள ட்ரென்ச், அந்த ட்ரென்ச் தான் இது. அந்த ஏஏ காட்டுக்காங்கல்ல, அந்த ஏஏன்ற ட்ரென்ச் வழியா வருது, வந்துட்டு இந்த உள்ள வந்து கண்ட்ரோல் ரூம்குள்ளேயே we have trench. இந்த trench பாத்தீங்கன்னா we have 5 trays, 1 2 3 4 5 trays இருக்கு. இதோட ஒரு ட்ரேலயே வந்து ஒரு கண்டக்டர் ரன் ஆகும். ஓகேவா, 50 x 6 GI எர்த் கண்டக்டர். இதான் ட்ரென்ச் லேஅவுட். ட்ரென்ச் லேஅவுட் இதுன்றது இதுதான். கவனி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன், இந்த ஏஏ இந்த இடத்துல எப்படி இருக்கும்ன்றது இதுல காட்டியிருக்காங்க. ஓகேவா, ஏஏ இந்த இடத்துல we have 5 trays இருக்கும், 5 ட்ரே இருக்கும். ஒவ்வொரு ட்ரேலயே வந்து we have கேபிள்ஸ் ரன் ஆகும். ஓகே, இந்த ட்ரென்ச்ல இருந்து we can have conduit pipe வச்சிருப்பாங்க. இந்த பைப்ல இருந்து பேட்டரியில இருந்து வர கேபிள்ஸ் வந்து இது வழியா வந்து டிசி டிவி ஏசி டிவிக்கெல்லாம் போகும். ஓகே, இதுதான் வந்து கண்ட்ரோல் ரூம் ட்ரென்ச்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ரூம் ட்ரென்ச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசிடிபி டிசிடிபி ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஆக்சுவலா வந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட் வந்து ஏசி சப்ளைல ஆப்ரேட் ஆகும், ஓகே, சப்ஸ்டேஷனுக்குள்ளேயே, அது வந்து ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் சிங்கிள் லைன் டயக்ராம் மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இந்த சிம்பிள்ஸ் அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், அம்மீட்டர் செலக்டர் சுவிட்ச், வோல்ட்மீட்டர் செலக்டர் சுவிட்ச், இண்டிகேட்டர் lamp, fuse, current transformer, MCCB, switching fuse unit, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have equipments இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க இருக்கும், ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பார்த்து தெரியும். பிளான்ல பாருங்க, we have here ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இங்க இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 33 kV இருக்கும். we are one side வந்து 33 kV, இது 33 kV, அது வந்து 433 வோல்ட்டா மாத்தும். ஓகே, 433 வோல்ட், 433 வோல்ட்டா மாத்தும். இந்த வோல்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்குலாம் போகணும்ன்றதா ஏசிடிபி. இந்த வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 433 kV 3 phase supply from station transformer வர சப்ளை. இது வந்து 3.5 core 150 square mm XLPE கேபிள். XLPEன்றது கிராஸ் பாலிஎத்திலீன் கேபிள். ஓகே, XLPE கேபிள் தான் மோஸ்ட்லி வந்து கேபிள்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் கேபிளுக்கு யூஸ் பண்றது XLPEன்றது கிராஸ் லிங்க் பாலிஎத்திலீன் கேபிள். ஓகே, அப்புறம் வந்து we have ஃபியூஸ் இருக்கு, இண்டிகேட்டர் RYB, மூணு ஃபேஸ் வந்து இண்டிகேட் பண்றதுக்கு RYB இண்டிகேட்டர். ஹியர் வோல்டேஜ் செலக்டர் சுவிட்ச், அப்புறம் வோல்ட்மீட்டர் வச்சிருப்பாங்க. அப்புறம் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பிடில வந்து we can measure the voltage, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து we can measure the
ஆம்பியர் செலக்டர் சுவிட்ச் அண்ட் அம்மீட்டர் வச்சிருக்காங்க. இந்த எம்சிபி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிள்ஸ் என்னென்ன கேபிள்ஸ் போகுது ஏசிடிபில இருந்து. ஓகே, ஏசிடிபில இருந்து என்னென்ன கேபிள்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ தட் 2MK MK1ன்றது இது TPன்றது டபுள் போல் நியூட்ரல். ஓகே, டபுள் போல் நியூட்ரல். இது 32 ஆம்ஸ் இதுல வச்சிருவாங்க. 33 ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MK1ல இருந்து MK7 மெயின் அந்த பேனலுக்கு போற சப்ளை. ஓகே, பேனல் 7 பேனல்ஸ் இருக்கு. அந்த 7 பேனல்ஸ் வந்து we have given the MK பேனல். அப்புறம் அந்த we have 33K பேனல் சைட்ல போற எந்தெந்த எல்லாத்துக்கும் வந்து we can give the ACDB AC சப்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா we have to give to the all the equipments surrounded in the substation. Surrounded substationக்கு வந்து AC டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா MKன்றது மெயின் கிட். ஓகே, மெயின் கிட். அது வந்து பாத்தீங்கன்னா 7 மெயின் கிட் இருக்கும். அது போகும் அது வந்து 4 கோர் 250 ஸ்கொயர் mm கேபிள். 4 கோர் 250 ஸ்கொயர் mm கேபிள் வந்து MKக்கு போகும். அப்புறம் 2 கோர் பிளஸ் 10 ஸ்கொயர் mm 2 கோர் 10 ஸ்கொயர் mm கேபிள் இது பேனலுக்கு போகுது. ஓகே, பேனலுக்கு போகுது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து 2 கோர் 10 ஸ்கொயர் mm வந்து பேனலுக்கு போகுது. ரிமோட் டெர்மினல் கண்ட்ரோல் கேபிள். ஓகே, ரிமோட் டெர்மினல் கண்ட்ரோல் கேபிள் வந்து 2 கோர் 10 ஸ்கொயர் mm கேபிள் போகுது. அப்புறம் அந்த ஃபில்ட்ரேஷன் என்ன இருந்துச்சுன்னா ஆயில் ஃபில்டரேஷனுக்கு we have 4 கோர் 70 ஸ்கொயர் mm கேபிள். ஓகே, பேட்டரி பேட்டரி சார்ஜர். அப்ப டிசிடிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசிடிபில இருந்தா போகும். மெயினா வந்து சப்ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும்னா 33 kV வந்து 430 kVயா 433 வோல்ட்டா மாத்திரம். அந்த வோல்டேஜ் வந்து we have to split that into this இந்த கேபிள் மாதிரியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு பேனல் பிளஸ் டிசிடிபி எல்டிபி லைட்டிங் டிபி எல்டிபி இதை விட்டுருக்காம பேட்டரி சார்ஜர்னா இது டிசிடிபி போறது 110 வோல்ட் பேட்டரி சார்ஜர் போறது. அப்புறம் வந்து எல்டிபி ஸ்பேர்ஸ் இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பேர் வச்சிருக்காங்க, 3 ஸ்பேரு. இதான் இதோட மொத்த ஆம்ஸையும் கூட்டினீங்கன்னா will get around 150 amps கிட்டே வரும். ஓகே, அது மொத்தத்தையும் கூட்டுறப்ப will get around 150 amps. So based on this cable வந்து 150 amps withstand பண்ற மாதிரி we have to select this cable. Okay, இதான் ACDB. ACDB AC distribution board. இதுல வந்து எத்தனை ஒயர் போகுதுன்னா ஏசிடிபி ஒயர் 1 2 3 4 5 7 plus 14 plus 4 வந்து பாத்தீங்கன்னா 21 ஒயர்ஸ் போகுது. 21 ஒயர்ஸ். ஏசிடி மெயினா ஒரு ஒயர் வந்துட்டு அந்த ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட்புட்ல இருந்து எடுத்து அந்த டிசிடிபி பேனல் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும். இந்த டிசிடிபி இந்த மெயினா இந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இந்த பேனல் இங்க இருக்குல்ல, இங்க ஆக்சுவலா இங்க இருக்கு. ஓகேவா, இது வழியா வந்து இது போயிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போகும், கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போகும். இந்த கண்ட்ரோல் ரூம்ல பாத்தீங்கன்னா ஏசிடிபி இருக்குல்ல, இந்த ஏசிடிபி இருக்கிற இடத்துக்கு அந்த கேபிள் போகும். ஓகே, இந்த கேபிள் போகும். இந்த கேபிள் ஏசிடிபி அங்க இருக்கும், அந்த கேபிள் இந்த ஏசிடிபி இருக்கும். ஏசிடிபிக்குள்ள we have this much of connection, this much of CB வச்சிருப்பாங்க. ஓகேவா, this much of wire வச்சிருப்பாங்க.
ஒவ்வொரு ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டுக்கு போகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து எம்கே மெயின் கேட் 1 மெயின் கேட் 1க்கு போகும். இது MK1 போகிறது MK1. அதே மாதிரி 7 மெயின் கேட். ஓகே, 7 மெயின் கேட்டுக்கு போகிறது 7 இருக்கு. அப்புறம் வந்து 2 பேனல் 110 பேனலுக்கு 33 பேனலுக்கு, அப்புறம் ரிமோட் டெர்மினல் கண்ட்ரோல் சர்க்கியூட். ரிமோட் டெர்மினல்ல இருக்க கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு போற ஒரு கேபிள் இது ரெண்டும். ஃபில்ட்ரேஷனுக்கு சார்ஜருக்கு போறது. நார்மலா பேட்டரி சார்ஜ் பண்ணணும்னா ஏசி சப்ளை தான் கொடுப்பாங்க. சார்ஜர் என்ன பண்ணும்? Charger is convert AC to DC and that is given to the battery. பேட்டரி கொடுக்கும். ஓகே, அப்ப பேட்டரிக்கு சப்ளை கொடுக்கணும்னா சார்ஜர் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேவா? So that's a charger is here. For that you have to run your cable. LDB, lighting distribution board. lighting இந்த substation lighting, control room lighting, substationல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் illumination கொடுக்காது. லைட்டிங் கொடுக்கறதுக்கு பிளஸ் கண்ட்ரோல் ரூம்குள்ள இருக்கிற காம்பனண்ட்டை விசிபிள் பார்க்கறதுக்கு லைட்டிங். அதான் வந்து எல்டிபிக்கு ஒரு ஒயர் போகும் ஏசிடிபில இருந்து. அப்புறம் ஸ்பேர்ஸ் வந்து ஒரு 4 ஒயர் வச்சிருப்பாங்க. ஸ்பேர்ஸ்னா வேற எதனா சப்ளை வேணும்னா எடுக்கிறதுக்கு ஸ்பேர்ஸ் மொத்தம் 21 கேபிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸ்பேர்ஸ்லாம் வந்து எந்த கேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வேணுன்றப்ப we can add it. ஓகே, எந்த கேபிள் வேணுமோ அதை பேஸ்ட் ஆன் தட் we can add it the cable. இதுதான் வந்து ஏசிடிபி. இது புரியுதா? ஏசிடிபி. இப்ப இதோட ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 150 ஆர்ம்ஸ் வரும். ஓகேவா? மொத்த கவனி சந்தோஷ். இந்த மொத்த ஆம்ஸையும் கூட்டினீங்கன்னா will get around 150 amps MCB யூஸ் பண்ணுவாங்க. 150 amps MCB யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர கேபிள் ஓட கரண்ட் ரீடிங். ஓகே, எக்ஸ்எல்பி கரண்ட் ரீடிங் யூஸ் பண்றோம்ல, ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வர கரண்ட் ரீடிங் வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர ஒயர். அதாவது MCB வந்து 150 amps தாங்குற MCB வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஏசிடிபி. ஒரு டிசிடிபி பாத்தீங்கன்னா டிசிடிபி டிசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. டிசிடிபி வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பேட்டரியில இருந்தா வரும். இது ஆல்ரெடி தெரியும். ஃப்ரம் ஏசிடிபில இருந்து பேட்டரி சார்ஜர் வரும். இந்த பேட்டரி சார்ஜர் இதுதான் பூஸ்ட் சார்ஜர். இந்த பேட்டரி சார்ஜர் என்ன பண்ணணும்னா சார்ஜ் த பேட்டரி. ஏசிடிபில இருந்து ஒரு ஒயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஏசிடிபில இருந்து ஒரு ஒயர் வந்து எங்க போகுது? சார்ஜர் போகுதா? இங்க பார்த்தா தெரியும். ஏசிடிபில இருந்து என்ன ஒயர் சார்ஜர் போகுது? என்ன ஒயர் சார்ஜர் போகுது? 4 கோர் into 70 ஸ்கொயர் mm கேபிள் வந்து பேட்டரி சார்ஜருக்கு போகுது. இந்த பேட்டரி சார்ஜர் தான் டிசிடிபிக்கு இன்லெட் ஆகும். இந்த ஒயர் வருதுல்ல, இந்த ஒயர் தான் டிசிடிபிக்கு இன்புட். ஓகே, டிசிடிபிக்கு இந்த ஒயர் தான் இன்புட். ஓகேவா? இப்போ இதை வந்து அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏசிடிபில இருந்து எங்க ஏசிடிபில இருந்து அந்த ஒயர் வரும்ல, அது 4 கோர் 70. 4 கோர்னா ஒன்றும் கிடையாது, 4 ஒயர் வரும். ஓகே, நம்ம நார்மலா வந்து இப்ப 3 ஃபேஸ்னா 3 ஒயர் இருக்கும். இல்ல நியூட்ரல் இருக்கிறதுனால 4வது ஒயர் எடுத்திருக்காங்க. ஓகே, 3 4 சம்டைம் 4 ஒயர்ஸ் போச்சுன்னா அதுல 4th ஒயர் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல். ஃபார் நியூட்ரல் we can run the 4th ஒயர். ஓகே, ஏசிடிபில இருந்து வர்ற ஒரு ஒயர் இருக்குல்ல, அது 4 கோர் 70 ஸ்கொயர் mm அலுமினியம் எக்ஸ்எல்பி கிராஸ் லிங்க் பாலிஎத்திலீன். எக்ஸ்எல்பினா கிராஸ் லிங்க் பாலிஎத்திலீன். ஏசிடிபில இருந்து வர்றது வந்து ஏசி சப்ளை.
ஏசி சப்ளை வந்து பேட்டரி சார்ஜருக்கு போகும். பேட்டரி சார்ஜர் என்ன பண்ணும்? பேட்டரி சார்ஜர் என்ன பண்ணும்? ஏசியை வந்து சார்ஜர் என்ன பண்ணுது? நார்மலா மொபைல் சார்ஜர் லேப்டாப் சார்ஜர் என்ன பண்ணும்? ஏசி வரதுல ஏசி வரத வந்து டிசியா கனெக்ட் பண்ணிட்டு பிளஸ் ரெக்வயர்ட் வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் வேணுமோ அது கனெக்ட் பண்ணும். ஓகே, ரெகுலேட்டர் இருக்கும் பிளஸ் கன்வெர்ட்டர் இருக்கும். ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் பிளஸ் ரெகுலேட்டரா வச்சிருப்பாங்க. ரெகுலேட்டர் எதுக்குன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுக்கறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரி வந்து we can சார்ஜர் 110 வோல்ட் பேட்டரி சார்ஜர் வச்சிருப்பாங்க. அந்த சார்ஜர்ல இருந்து வர அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோர் தான். ஒரு கோர் 150 ஸ்கொயர் mm அலுமினியம் கிராஸ்லிங்க் பாலிஎத்திலீன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி டிவி எல்லாம் வந்து எங்கெங்க போகுதுன்னா பேட்டரி சார்ஜ் பண்றது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 100 AH 110 வோல்ட் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா மெயினா வந்து டிசி டிபியில் பார்த்தீங்கன்னா கவனிங்க பாருங்க, இதுதான் மெயின் எக்யூப்மெண்ட். ஓகேவா, மெயின் எக்யூப்மெண்ட் என்னன்னா பேட்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி டிபில இருந்து வர ஒயர் வந்து பேட்டரி சார்ஜருக்கு போகும். பேட்டரி சார்ஜர் வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணிட்டு இட் சென்ட் டு த பேட்டரிக்கு சென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம சம் ஆக்சிலரி சம் 2 கோர் 10 ஸ்கொயர் mm டிபிக்கலி இது வந்து பாத்தீங்கன்னா we can கண்ட்ரோல் ரூம்ல 110 kV லைன் 1 கண்ட்ரோல் ரூம் பேனல். ஸோ கண்ட்ரோல் ரூம்ல பேனல்ல இருக்கிற டிசி சப்ளை எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த கேபிள் எடுத்துப்பாங்க. புரியுதா? கண்ட்ரோல் ரூம்ல லைன் 1 110 kV சைட்ல லைன் 1 பேல இருக்கிற கண்ட்ரோல் பேனல்ஸ், அந்த பேனல்ல டிசி சப்ளை கொடுக்கறதுக்கு இந்த கேபிள் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, சிமிலர்லி அடுத்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா லைன் 2 கண்ட்ரோல் பேனல், அடுத்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா பஸ் கப்ளர் கண்ட்ரோல் பேனல், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் 1 கண்ட்ரோல் பேனல், டிரான்ஸ்ஃபார்மர் 2B கண்ட்ரோல் பேனல், அப்புறம் 33 அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பேனல். கண்ட்ரோல் பேனல் போன மாதிரி ப்ரொடெக்ஷன் பேனலும் போகும். லைன் 1 லைன் 2 அப்புறம் பஸ் கப்ளர் டிரான்ஸ்ஃபார்மர் 1 டிரான்ஸ்ஃபார்மர் 2 33 kV நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம்ல. கவனிங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேனல்ஸ்லாம் இருக்கு. இது வந்து 33 kV லைன் 1 லைன் 2 கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன் பேனல். இதுவும் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன். சிஆர்பினா கண்ட்ரோல் ரூம் ப்ரொடெக்ஷன். சிபினா கண்ட்ரோல் பேனல் சிபி. ஆர்பினா ப்ரொடெக்ஷன் பேனல். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எல்லா பேனல்ஸுக்கும் போகுது. பிளஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஃபயர் ஃபைட்டிங்க்கு டிசி சப்ளை கொடுத்துருப்பாங்க. எனர்ஜி லைட்டிங் எமர்ஜென்சி லைட்டிங் டிசி சப்ளைல வந்து ஆப்ரேட் ஆகிற எமர்ஜென்சி லைட்டிங். ஸ்பார்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிசிடிபி. ஓகே, டிசிடிபி புரியுதா? ஃபர்ஸ்ட் ஏசிடிபிக்கு வந்து ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து சப்ளை வரும். ஏசிடிபிக்கு கண்ட்ரோல் ரூம்ல ஏசிடிபில இருந்து அதர் கண்ட்ரோல் வந்து ஏசி சப்ளை எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு வந்து ஒயர் போகும். ஓகே, அதுல வந்து ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா டிசிடிபிக்கும் போகும். ஏசில இருந்து வர ஒரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா டிசிடிபிக்கும் போகும். டிசிடிபியோட இன்புட் வந்து பாத்தீங்கன்னா ஏசி.
அது வந்து டிசிடிபி. ஆக்சுவலாக டிசிடிபி என்ன நடக்கும்னா ஏசி வந்து ஒரு ஒயர் எடுத்துப்பாங்க. இங்க வந்து பார்த்தா தெரியும். இங்க வந்து பார்த்தா ஏசில இருந்து ஒரு ஒயர் எடுத்துருக்காங்க. ஏசிடிபில இருந்து எடுத்து we can this is சார்ஜர். சார்ஜர் கொடுக்குறாங்க. சார்ஜர் கொடுத்தாங்கன்னா சார்ஜர் என்ன பண்ணணும்னா ஏசி வந்து டிசியா மாத்திட்டு டிசி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் இந்த பேட்டரியில ஸ்டோர் ஆகும். ஓகே, பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா we have பேட்டரியோட கெபாசிட்டி வந்து 100 ஏஹெச் 110 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரியை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு we can give that's one core one core போகும். அப்புறம் வந்து அதர் லைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலுக்குள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் போறது வந்து அதர் லைன்ஸ். ஓகே, அப்புறம் வந்து எல்டிபினா என்ன? வாட் இஸ் மை எல்டிபி? லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. லைட்டிங்னா இப்போ கண்ட்ரோல் ரூம்குள்ள இருக்க லைட்டிங் அதர் ஸோ இது வந்து ஒரு ஒயர் நம்ம இங்க பார்த்தோம்ல எல்டிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் ஏசிடிபில இருந்து வரும். இப்போ இது ஏசிடிபி பார்த்தா தெரியும். ஏசிடிபில இங்க வந்து பாத்தீங்கன்னா L2 LDBன்னு கொடுத்துருக்காங்களா? 2 LDB இந்த ஒயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏசிடிபில இருந்து வர ஒயர். இந்த ஒயர் வந்து எல்டிபிக்கு போகும். எல்டிபின்றது லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இந்த எல்டிபி பாத்தீங்கன்னா we have indoor lighting கவனி, இண்டோருக்குள்ள இருக்கிற கண்ட்ரோல் ரூம்குள்ள. ஓகே, கண்ட்ரோல் ரூம் உள்ள. அவுட்டோர் லைட்டிங்னா கண்ட்ரோல் ரூம் வெளியே ஸ்பார்க்ஸ் ஷாக்கெட்லாம் வச்சிருப்பாங்க. ஏர் கண்டிஷனர் அப்புறம் ஸ்பார்க்ஸ். எல்டிபி மெயினா வந்து எல்டிபி எது இருக்குன்னா லைட்டிங்கு, அப்புறம் ஏர் கண்டிஷனிங்கு, ஷாக்கெட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க சப்ளை. ஓகே, லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா we can mostly வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இண்டோர் லைட்டிங்கு, அவுட்டோர் லைட்டிங்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கெட்டுக்கு, அப்புறம் வந்து கண்டிஷனர்ஸ் ஏர் கண்டிஷனர் வந்து சப்ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம்குள்ள இருக்கும். ஏர் கண்ட்ரோல் ரூம் ஃபுல்லா வந்து ஏர் கண்டிஷன் பண்றதுக்கு we can take the wire from the LDB. okay, this is your LDB. இப்போ மெயினா வந்து 3 டிபி பார்த்தோம். என்னென்ன டிபிஸ்? ஏசிடிபி, டிசிடிபி, எல்டிபி. ஓகே, ஏசிடிபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் 33 kV சைட்ல இருக்க ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர்ற ஒயர் வந்து ஏசிடிபி இன்லெட் போகும். ஏசிடிபி அவுட்லைன் வந்து வேரியஸ் பேனல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏசி சப்ளை எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போகும். அந்த ஏசிடிபில 2 ஒயர் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிசிடிபிக்கு போற ஒயரு, எல்டிபிக்கு போற ஒயர். டிசிடிபிக்கு போற ஒயர் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் சார்ஜர் போகும். டிசி சார்ஜர் போகும், பேட்டரி சார்ஜர் போகும். பேட்டரி சார்ஜர் கன்வெர்ட் டிசி. தட் சார்ஜர் வந்து பேட்டரியை வந்து ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி ஏசிடிபில இன்னொரு ஒயர் வந்து எல்டிபிக்கு போகும். எல்டிபி வந்து பாத்தீங்கன்னா இஸ் லைட்டிங் போர்டு. லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இன்டோர் லைட்டிங், அவுட்டோர் லைட்டிங், அப்புறம் ஏர் கண்டிஷனிங், ஷாக்கெட், அதர் எக்யூப்மெண்ட், அதர் ஸ்டேஷன் உள்ள ஸ்டேஷனுக்குள்ள என்னென்ன சப்ளை தேவையோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்டிபி. ஓகே, புரியுதா? 3 டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு கவனி, 3 டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு புரியுதா?
ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, டிசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வச்சுதான். டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுலாம் ஒன்றும் கிடையாது, பேனல் பேனல் இருக்கும். அதில் இன்புட் ஒரு சப்ளை வரும், அவுட்புட் வந்து வேரியஸ் ஒயர்ஸ் போகும். நம்ம வீட்லயே நம்ம வயரிங் பண்ணுவாங்கல்ல, வீட்டில் வயரிங் பண்ணிருக்கீங்களா, பாத்துறீங்களா? பாத்துலையா? டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தெரியுமா? டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுனா ஒன்றும் கிடையாது, வர இன்புட்டை வந்து பிரிச்சு கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஓகே, ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு என்ன பண்ணணும்னா ஏசி சப்ளையை பிரிச்சு கொடுக்கும், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு டிசி சப்ளையை பிரிச்சு கொடுக்கும், எல் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு லைட்டிங்க்கு போற சப்ளையை வந்து பிரிச்சு கொடுக்காது. ஓகே, லைட்டிங் பிளஸ் ஏர் கண்டிஷனிங், ஷாக்கெட்ஸ், அதுக்கெல்லாம் போறது வந்து பிரிச்சு கொடுக்கறது தான் வந்து எல்டிபி. These are all the various dBs used in substations. Okay.